சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் கூட்டமானது காணொலி வாயிலாக நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், முழு விவரம். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி என்ற தலைப்பில் பெயரில் கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினுடைய பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் அந்த கூட்டணியினுடைய கூட்டமானது, அதாவது தொகுதி பங்கீடு தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், கனிமொழி கருணாநிதி, அதே போல சரத்பவார், சோனியா காந்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்ட நிலையில் இந்த கூட்டணியினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யார் இந்த கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் என்று ஒரு கேள்வி எழுந்த பொழுது மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய பெயர் பேசப்பட்டது. ஆனால் அது போன்று எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.